ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவே சிம்பிளான பட் சூப்பர் டேஸ்டி அண்ட் ஹெல்தியான கருணைக்கிழங்கு மசியல் தான் பார்க்க போறோம். கருணைக்கிழங்குனாலே சில பேருக்கு பிடிக்காது. எங்க அது இச்சிங்கா இருக்குமோ இல்லை சமைச்சா டேஸ்ட் ஒழுங்கா வராதோங்கிற தயக்கத்திலேயே செஞ்சிருக்க மாட்டாங்க. பட் இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பார்த்தீங்கன்னா நீங்களே அடிக்ட் ஆயிடுவீங்க. எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? கருணைக்கிழங்கு மசியல் பண்ணுறதுக்கு அடுப்பில் ஒரு கடாயை வச்சுக்கோங்க. அதில் ஒரு 2லேருந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த மசியல் நல்லெண்ணெய் சேர்த்து செய்கிறப்போ டேஸ்ட் இன்னுமே நல்லாயிருக்கும். இதில் 1 ஸ்பூன் அளவு கடுகு உளுந்தம் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். இப்போ கடுகு நல்லா வெடித்து வெந்தயம் நல்லா வறுப்பட்டு வந்ததுக்கப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இதோட ஒரு 10 பல் பூண்டை நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதாவது பூண்டு நல்லா பெருசு பெருசாக இருந்ததுனால நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் குட்டி குட்டியாக இருந்துச்சுன்னா நீங்கள் அப்படியே கூட சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். நல்லா ஒரு கை அளவுக்கு சின்ன வெங்காயம் தோல் உரித்து அதையும் நான் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த மசியலுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்து செய்கிறப்போ டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். பெரிய வெங்காயத்தை காட்டிலும் சின்ன வெங்காயத்துக்கு டேஸ்ட்டு இன்னும் நல்லாயிருக்கும். கருணைக்கிழங்கு இப்படி தான் இருக்கும். அதாவது இதை நான் வேக வச்சு நல்லா தோல் உரித்து வச்சுருக்கேன். இதை நம்ம கையால் மசித்து எடுத்துக்கலாம். இதே மாதிரி கருணைக்கிழங்கு புது கிழங்காக இருந்தால் தான் உங்களுக்கு அரிப்பு எடுக்கும். ஸோ வாங்கும்போதே பழைய கிழங்காக பார்த்து வாங்கிக்கோங்க. ஸோ அது ரொம்ப இச்சிங் இருக்காது. இதை குக்கர்லேருந்து ஒரு 4லேருந்து ஒரு 5 விசில் வச்சு எடுத்துக்கலாம். எடுத்து தோல் உரித்து நம்ம நல்லா கையாலே நல்லா மசித்து எடுத்துக்கோங்க. ஸோ இந்த பக்கம் வெங்காயம் பூண்டு ரெண்டுமே நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக குழம்பு மிளகாய் தூள் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். நீங்கள் குழம்பு மிளகாய் தூளுக்கு பதிலாக நீங்கள் சாம்பார் பொடி கூட சேர்த்துக்கலாம். அடுத்ததாக தனி மிளகாய் தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போல் சேர்த்துக்கோங்க. அதாவது உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இந்த மசாலாவோட அளவை கூட்டியாக குறைச்சா சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மசாலா சேர்த்து இந்த எண்ணெயிலே கொஞ்சம் நல்லா வதங்கவும் அந்த கலர் நல்லா இருக்கும் நம்மளுக்கு. மசாலா சேர்க்கும் போது எப்போவுமே அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ இந்த டைமில் ஒரு 2 பச்சை மிளகாவை சும்மா அப்படி கையாலே உடச்சி சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகா விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லாட்டி ஆப்ஷனல் தான். சில பேருக்கு அந்த பச்சை மிளகாவோட ஃப்ளேவர் பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது. ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லாட்டி அதை விட்டுறலாம். அடுத்ததாக ஒரு பழுத்த தக்காளியாக ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதோட சேர்த்து தக்காளி நல்லா கொலைய வேகணும், அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இந்த மசியலுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி சேர்த்ததே தெரியக்கூடாது, அந்த அளவு நல்லா மசிய வேகணும். ஸோ அது வரைக்குமே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன், தக்காளி நல்லா குழஞ்சி வெந்துருச்சு. ஸோ வெங்காயம் பூண்டு எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. ஸோ இந்த டைமில் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவில் புளியை கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அந்த புளித்தண்ணியை இதோட சேர்த்துக்கலாம். புளித்தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா அந்த புளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. இந்த மசியல் பார்த்தீங்கன்னா அந்த சூடான சாதத்தில் நல்லா போட்டு பிசைஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை அப்புறம் நீங்கள் தயிர் சாதம், ரசம் சாதம் இதோடையும் கூட நீங்கள் சாப்பிட்லாம். அது மெயின் டிஷ்ஷாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை சைட் டிஷ்ஷாகவும் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ அந்த புளி தண்ணி ஊற்றுனதுக்கு அப்புறமா அந்த புளி நல்லா கொதித்து அதோட பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறமா நம்ம மசிச்சு வச்சுருக்க கருணைக்கிழங்கை இதோட சேர்த்துக்கலாம். கிழங்கு அங்கங்கே கெட்டி கெட்டியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் இதோட சேர்த்து நல்லா கலந்து விடுறப்போ அது நல்லா மசிஞ்சிரும்.
அப்படியே கரண்டி வச்சு நல்லா மசிச்சு விட்டாலே அது மசிஞ்சு வந்துடும். நல்லா உப்பு, உரப்பு, புளிப்பு, காரம் எல்லாம் சூப்பராக கலந்து சாப்பிடவே சூப்பராக இருக்கும், நல்லா இருக்கும். ஒரு தடவை நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா இதை நல்லா கொதிக்க விட்டுறலாம். அதாவது சிம்ல வச்சே கொதிக்க விடுங்க. நான் கிழங்குமே ஆல்ரெடி வெந்துருச்சு, மசாலாவும் ஆல்ரெடி வெந்துருச்சு. ஸோ இதை மூடி போட்டு சிம்மில் வச்சு நல்லா ஒரு 5லேருந்து ஒரு 7 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடுங்க. அந்த ஊற்றின எண்ணெய்லாம் வந்து நல்லா மேலே லைட்டாக பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இந்த சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அடுத்து இதை வந்து பிடிக்காதுன்னு யாருமே சொல்ல மாட்டீங்க. இந்த கருணக்கிழங்கு மசியல் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ்க்கு ஸ்ரீ அக்ஷயாஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.